ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு காடை முட்டையை வச்சு ஒரு சூப்பரான ஃப்ரையை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல காடை முட்டைகளை வேக வைக்கணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி உப்பு சேர்த்து கொதிச்சதும் முட்டையை போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டா காடை முட்டை வெந்துடும். நாட்டுக்கோழி முட்டையில் இருக்கிறத விட இந்த முட்டையில் அதிக அளவில் புரோட்டீன் இருக்கு. ரத்த சோகை, அல்சர் போன்ற பிரச்சனைகளும் சரியாகும். கொடிய நோயான கேன்சர் வராமையும் தடுக்க உதவும். அதனால இந்த முட்டையை தினமும் சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போ காடை முட்டை ஃப்ரை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு பேனை ஹீட் பண்ணி எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் ஜீரகம், கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் நறுக்கின சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதங்கினதும் தக்காளி சேர்த்து அதுவும் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் மிளகாய்த்தூள், உப்புத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறம் உரிச்சு வச்சிருக்க காடை முட்டைகளை சேர்த்து நல்லா மசாலாவோட கிளறி விடணும். சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டதுக்கு அப்புறம் ஃபைனலாக மிளகுத்தூள் தூவி ஒரு பெரட்டு எடுத்தோம் அப்படின்னா சுவையான காடை முட்டை ஃப்ரை ரெடி. சூடான ரசம் சாதம் கூட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க. பை.